ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு, டிஎக்ஸ்ஒய் அண்ட் ஜிபிபிஜேபியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்கேல்பிங் செட்டப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன ஃபாரெக்ஸ் நியூஸ் இருக்குது அப்படின்றத ஃபாரெக்ஸ் பேட்டியில் போய்ட்டு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். வாங்க ஃபாரெக்ஸ் பேட்டி வெப்சைட்டு போவோம். இப்போ ஃபாரெக்ஸ் பேட்டி வெப்சைட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி February 2 டேட் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் யூஎஸ்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸ் இருக்குது. இந்த நியூஸு மந்தோட ஃபஸ்ட் வீக்கில் வரக்கூடிய ஒரு ஹை இம்பேக்ட் நியூஸு. குறைஞ்சது 1200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். அதாவது சிம்பிளாக நம்ம வந்து பை ஸ்டாப் அண்ட் செல் ஸ்டாப் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அக்கௌண்ட்டை பல மடங்கு வந்து க்ரோ பண்ண முடியும். நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நியூஸுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு நியூஸில் அவங்க அக்கௌண்ட்டை பல மடங்கு என்ன பண்ணிவிட்டு க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடே பண்ண மாட்டானுங்க. இந்த ஒரு நியூஸுக்காக தான் வெயிட் பண்ணுவானுங்க. சப்போஸ் மற்ற ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த சின்ன சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸ்கேல்பிங் பண்ணுறது இந்த மாதிரி மற்றது பண்ணுவாங்க. சில ட்ரேடர்ஸ் வந்து வெறும் NFB நியூஸ் மட்டுமே பண்ணிவிட்டு அவங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து பல மடங்கு க்ரோ பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க ட்ரேட் பண்ணுறத. ஸோ அதே மாதிரி தான் இந்த இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். நானும் வந்து இன்னும் வந்து மந்த்லி வந்து ட்ரேட் பண்ணுவேன். இன்றைக்கி டைம் கிடச்சா வந்து என்னோடய ட்ரேட் ரிசல்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணுறேன், பார்ப்போம். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்தேன்னா அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் 8:30 வந்து யூஎஸ்டியில் ஒரு நியூஸ் இருக்குது, அதை விட்டுருங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. இந்த NFB நியூஸ் மட்டும் தான் இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து கோல்டில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்குவோம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் இந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த ஜோன்ஸ் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம். நம்ம பிரேக் அவுட் கொடுக்குறப்ப மார்க்கெட்டில் வால்யூம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சப்போர்ட் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஏன் இந்த இடத்துல சப்போர்ட் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு கேண்டில்ஸ்லாம். அப்புறம் இந்த இடத்துல மார்னிங் ஒரு பியரிஷ் கேண்டில், நெக்ஸ்ட் வந்து புல்லிஷ் கேண்டிலாக அப்படியே புல் பேக் ஆகிருக்கு. அப்புறம் இந்த இடத்துலலாம் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து இருக்குது. அதனால தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல சப்போர்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், இது சப்போர்ட் அப்படின்னு. ஃபஸ்ட் நம்ம லெவல்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போய்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கிளியரான அந்த போய்ட்டு என்ன பண்ணலான்னா லைன் சார்ட்டில் போய்ட்டு கிளியரான புல் பேக்கை வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஓகே. அப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்குவோம், டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்குவோம் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்தளவுக்கு ஏன்னா மார்க் பண்ணுறது சரியாக தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போக போகிறோம். ஓகே, நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னா அந்த கன்சால்டேஷன்ஸை கிளியராக பார்க்க முடியும். நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது சிங்கிள் கேண்டிலாக தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய கேண்டில் வந்து தெரியுது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்குவோம். கன்ஃபர்மேஷனுக்காக 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து போய்க்கலாம். இப்போ நான் இங்கே மார்க் பண்ண ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 30 மினிட்ஸில் பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்துச்சு, நமக்கு வந்து ஒரு 2 கேண்டில் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சு இந்த ஜோன்ஸை. ஸோ அதான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரி ஓகே, நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்குவோம். எத்தனை பிப் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 53 பிப்ஸ் வந்து ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்க வேணாம். 53 பிப்ஸ் நோ ட்ரேட்னு வந்து மார்க் பண்ணிக்குவோம். இந்த ரேஞ்சுக்கு இடையில் எந்த ஒரு ட்ரேடையுமே எடுக்க வேணாம். எடுத்தோம் அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம். ஸோ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டார்கெட் வந்து மார்க் பண்ணிக்குவோம். டார்கெட் நான் அப்சைட் டார்கெட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணுறேன். ஒரு புல்லிஷ் கேண்டில், நெக்ஸ்ட் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில், அதாவது ஃபேக் பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டு வந்து மார்க் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெக்ஸ்ட்டு லெவல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அப்சைட் டார்கெட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க கொஞ்சம் சார்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா எதில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். டவுன் சைட் டார்கெட் நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து ஒரு ரிவர்சல்
கொடுத்துருக்கு, விக் வந்து கொடுத்துட்டு மேலே போயிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து டவுன் சைட் டார்கெட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டார்கெட்டுன்னு சொல்லிவிட்டு. இது டவுன் சைட் டார்கெட். ஓகே, இப்போ டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கும், ஒரு 420 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கும். அப்சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 58 பாயிண்ட், ஒரு 580 பாயிண்ட்ஸ் வரையும் நமக்கு வந்து கொடுக்கும். பிப்ஸில் சொன்னால் ஒரு 58 பிப்ஸ் நமக்கு வந்து தாராளமாக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியராக வந்து மார்க் பண்ண போகிறோம். நான் நெக்ஸ்ட்டு வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து போகிறேன். 30 மினிட்ஸில் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் சப்போர்ட்டும் நம்ம வந்து கிளியராக தான் மார்க் பண்ணியிருக்கோம். டவுன் சைட் டார்கெட்டும் நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. அப்சைட் டார்கெட்டுக்கு இந்த இடத்துல வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த கொஞ்சம் விக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் ஆன கேண்டில். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து 30 மினிட்ஸில் பார்க்க அப்படி தான் தெரியும். ஆனால் 15 மினிட்ஸில் பார்த்தா அது வந்து பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆனது நம்மளால் பார்த்துடலாம். அப்புறம் 1 hour டைம் ஃப்ரேம் போய் பார்த்துக்குவோம். நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக போய் செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். நம்ம மார்க் பண்ண ஜோன்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்ற பார்க்குறதுக்காக மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இதே மாதிரி இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ண ஏரியாவில் ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருந்தது. அப்புறம் இதுவே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அப்புறம் இந்த இடத்துலாம் பார்த்தோம்னா டார்கெட் வந்து கிளியராக இருக்குது, க்ளீன் ரேஞ்செலாம் இருக்குது. ஸோ இந்த இடத்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும் நம்ம மார்க் பண்ணியிருக்க லெவல்ஸை. இப்போ நம்ம லெவல்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேண்டிஸ்டிக்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கேண்டிஸ்டிக்ஸை நான் எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த மார்க்கெட்டில் ரிவர்சல் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கா, கரெக்டான இடத்த தான் மார்க் பண்ணியிருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் புல் பேக் ஆகிருக்கு, அப்புறம் இந்த இடத்துலலாம் புல் பேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அப்சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ரிவர்சல் கொடுத்துருக்கு. டார்கெட்லேயும் பார்த்தோம்னா கிளியரான ரிவர்சல் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா டவுன் சைட் டார்கெட்லாம் கிளியராக அந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துலலாம் வந்து இந்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். நமக்கு எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்கோ அந்தளவுக்கு நம்ம சார்ட் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் மார்க்கெட் வால்யூம் இருக்க டைமில். சரி, ஓகே, நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவோம். கிளியரான பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் போய்ட்டு என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலில் போய்ட்டு என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணணும், பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த கேண்டிலில் வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, பிரேக் அவுட் ஆனால் எடுத்ததுன்னா உங்களுக்கு தாராளமாக ரிவர்சல் ஆகிருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் ஒரு ஓப்பனிங் கொடுக்கட்டும், அது ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஆகிட்டு இந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தது அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டே வந்து புக் பண்ண முடியும். அதான் நம்ம வந்து எப்போயுமே சொல்கிறது தான், கிளியரான பிரேக் அவுட்க்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்றத. சரி, ஓகே, நம்ம வந்து கோல்டில் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு DXY பேரில் வந்து மார்க் பண்ணுவோம். DXY பேரும் பார்த்தோம் அது அப்படின்னா அதே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ரிவர்ஸில் என்ன அந்த இடத்துல ஆகிருக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் சேஞ்சஸும் பண்ணிக்கிறேன். டவுன் சைடு வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல புல் பேக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜோன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் எது வரையும் போகும் அப்படின்றத ஒன்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிடுவோம். நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா க்ளீன் ரேஞ்ச் வந்து இது வரையுமே இருக்குது, நல்ல ஒரு க்ளீன் ரேஞ்சாக இருக்குது. கோல்டு இல்லை DXY கோல்டு இல்லை GBP JPY இந்த மாதிரி 3 பேருமே கரன்சி கோரிலேட்டட் ஆகக்கூடிய பேர்ஸு. இதிலலாம் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நான் வந்து கோல்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு DXY பேரை தான் மேக்ஸிமம் வந்து பார்ப்பேன். மற்ற எந்த பேர்ஸும் வந்து பார்க்க மாட்டேன். நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்குவோம். அது வரையுமே க்ளீன் ரேஞ்ச் இருக்குது DXYயில். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த லோ ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். இதை ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த ஜோன்ஸை வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா
ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். அப்போ இந்த இது வந்து அஃபெக்ட் ஆகும், கோல்டு இல்லை ஜிபிஜி பேரில் அஃபெக்ட் ஆகும். அதையும் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. இது வந்து டார்கெட், டவுன் சைடு இருக்கக்கூடிய டார்கெட், இது அப் சைடு இருக்கக்கூடிய டார்கெட். அவ்வளோதான். நம்ம வந்து டார்கெட்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்ம மார்க் பண்ணது ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். கிளியரான ரேஞ்ச் அப் சைட்லாம் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸில் வந்து போய் மார்க் பண்ணியிருக்கோம் டார்கெட்டை. டவுன் சைடு அதே மாதிரி தான் க்ளீன் ரேஞ்ச், அதாவது ப்ரீவியஸ் லோ க்ளீன் ரேஞ்ச். அப்புறம் நம்ம இடைப்பட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்லாம் நமக்கு வந்து நல்ல ஒரு கிளியரான ஜோன்ஸாக தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வேணாம், இதுவே போதுமானது தான், நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் தான். நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிஸ்டிக்ஸ் வந்து மாற்றிட்டு லைன்ஸில் வந்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து ரிவர்சல் கரெக்டாக ஆயிருக்கா ஜோன்ஸில் பார்த்துக்குவோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்ட்ராங் ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஓகே, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு இது போதும். அப்புறம் அப்சைட் டார்கெட்டில் பார்த்தோன்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ், பல டைம் இந்த ஜோன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வரையும் க்ளீனாக போகும். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் ரேஞ்ச் வந்து க்ளியராக இருக்குது. ஸோ அது வரையுமே நமக்கு க்ளியராக போகும். அது மாதிரி டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் ப்ரீவியஸாக இந்த ரேஞ்சில் ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு அப்புறம் சடனாக ஒரு புல் பேக் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஜோன் இருக்குது. ஸோ அது வரையுமே நமக்கு வந்து கிளியராக போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ டிஎக்ஸ்ஐ பேரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட்ஸ்லாம் க்ளீனாக மார்க் பண்ணிட்டோம். இது டிஎக்ஸ்ஐ பேரோட செட்டப். ஓகேங்களா, இந்த செட்டப் வந்து கொடுக்கும்போது தான் நம்ம வந்து மற்ற நடவடிக்கைகளை பார்ப்போம். அதே மாதிரி ஜிபிபிஜேபி பேருக்கு நெக்ஸ்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்ற பார்த்துருவோம் ஒன்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிடும். இந்த இடத்துல நமக்கு வந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன், அடுத்து இந்த இடத்துல பார்த்தோன்னா ரொம்ப நேரமாக ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துலையும் ரிஜெக்ஷன். இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம். ரெசிஸ்டன்ஸ். இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா எது வரையும் போகும் அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு லெவலாக மார்க் பண்ணிக்கலாம். இதில் க்ளீன் ரேஞ்ச் இருக்குது, டார்கெட் மார்க் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை ஒரு ரேஞ்சாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரீவியஸ் ஹை. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹைன்னு எதுவுமே கிடையாது, இதுதான் ஹை. ஸோ நம்ம இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரீவியஸாக பார்த்தோன்னா இதுதான் ஹை. ஸோ இதை வந்து ப்ரீவியஸ் ஹை, அந்த ஹையில் ஒரு டார்கெட்டும் இந்த ரேஞ்சில் ஒரு டார்கெட்டும் வைக்கிறேன். அதே மாதிரி நமக்கான டார்கெட் ரேஞ்ச் ஆல்சோ கிளியராக இருக்கனால நம்ம அந்த இடத்த வந்து தாராளமாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது டார்கெட், இது DP1, அது மேலே இருக்கிறது DP2ஆகவும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் வரையும் கிளியராக DP2 வரையும் போகிறக்கான சான்ஸ் வந்து கம்மி தான். ஈவினிங் இந்த நியூஸ் டைமில் வேணால் போகும். ஏன் அப்படின்னா அதுக்கிடையில் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் இருக்கனால. ஸோ அதுக்கிடையில் ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி கொடுக்குறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு அனாலிசிஸ்க்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் எது வரையும் இருக்குதுன்னு பார்ப்போம். எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதையும் ரெஸ்பெக்ட் பண்ணும், சப்போர்ட்டாக எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையும் இருக்குது, இதுவும் ஒரு சப்போர்ட்டாகவே எடுத்துக்கும். நம்ம இந்த ரெண்டில் எந்த இடத்த மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். நம்ம அதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய் பார்த்துக்குவோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு கிளியராக தெரியலை, கிளியராக இல்லை. எந்த இடத்துக்கு கொடுத்தாலும் நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு இடையில ஃபுல்லாமே மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திரும்ப இந்த ஜோன்ஸில் ஏதாவது ஒரு ஜோன்ஸ் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு சடனாகவே மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ நமக்கு வந்து டைம் வேஸ்ட்டு தான். அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்த விட்டுட்டு நம்ம வந்து இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மல்டிபிள் டச்சஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை வந்து சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு மார்க் பண்ணும்போது நம்ம வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய் வச்சுக்கலாம். 30 மினிட்ஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இதெல்லாம் போய் வச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் லோவில் நம்ம வந்து டவுன் சைட் டார்கெட்டாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிறதா மினிமமான ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. அதுக்கு இடையில் என்ன சொல்கிறது, ஒரு ஹோல்டிங் மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் போய் வெயிட் பண்ணாங்க. அதை பண்ணால் கண்டிப்பாக வந்து மாட்டிப்பீங்க. இது வந்து நமக்கு சப்போர்ட் இங்கே, இது வந்து டவுன் சைடு இருக்கக்கூடிய டார்கெட். அவ்வளோதான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம், டார்கெட்டும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போய்க்குவோம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்தோன்னா கிளியராக இருக்குது, இந்த ரேஞ்செலாம் கிளியராக இருக்குது, இங்கேயும் கிளியராக இருக்குது ரெசிஸ்டன்ஸ், அப்சைட் டார்கெட் ஓகே.
2 லெவலுமே நமக்கு வந்து கிளியரான டார்கெட் ரேஞ்ச் தான். டவுன் சைடும் நமக்கு வந்து கிளியராக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கிளியர் வியூ இருந்தாலே போதும், மற்றபடி எதுவும் தேவையில்ல. அது மாதிரி டவுன் சைட் கூடிய டார்கெட் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா கிளியராக இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கிளியராக போயிட்டு ஒரு மூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் லைன் சார்ட்டில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். லைன் சார்ட்டில் நம்ம வந்து 30 மினிட்ஸ் அண்ட் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணோம். ஸோ அந்த இடத்துலேயே நம்ம போய் பார்த்துருவோம். நம்ம வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ரிவர்சல்ஸ் ஏரியா. அதே மாதிரி இந்த இடத்துலாம் பார்த்தோன்னா பர்ஃபெக்டான ஒரு ரிவர்சல் ஏரியா. ஸோ நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ்லாம் வந்து கிளியராக இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு இங்கே இருக்கக்கூடிய டார்கெட்டும் நமக்கு வந்து கிளியர் வியூ. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அப்புறம் நம்ம டவுன் சைடு இருக்க டார்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70 பிப் வந்து கொடுக்கும், ப்ராஃபிட் கொடுக்கும். அப் சைடு இருக்கக்கூடிய டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 88 பிப்ஸ் வரையும் கொடுக்கும் ப்ராஃபிட்டு. அப்புறம் இந்த டோட்டல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த டோட்டல் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 73 பிப் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் எடுக்க வேணாம், என்ட்ரிஸை வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து மாட்டிக்குவோம். நமக்கு வந்து எஸ்எல் கிட்ட தான் நிறையா சான்சஸ் வந்துருக்கு. பிப்ஸு நோ ட்ரேட். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். நம்ம இது ஜிபிபி ஜேபிக்கான ஸ்கேல்பிங் செட்டப். அவ்வளோதான். நம்ம வந்து டிஎக்ஸ்ஒய் அப்புறம் கோல்டு ஜிபிபி ஜேபிக்கான ஸ்கேல்பிங் செட்டப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளியரான ரேஞ்சுக்கு பிரேக் அவுட் ஆகிற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதுக்கிடையில் என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேணாம். கண்டிப்பாக எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் டைம். வால்யூமில் மார்க்கெட் இல்லைனாலும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்புறம் குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனாலும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும். இதனால் என்ன பண்ணும், ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு வந்து அதிகமாகும். அதனால கிளியரான ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வால்யூம் வந்து கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் என்ட்ரிஸ் எடுங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.